முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையாக நம்முடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம கமாடிட்டிஸ் பார்க்கும் பொழுது பிரண்ட் குரூடு ஒரு ஃப்ளாட்டான லெவலில் தான் இருக்குது. ஃப்ளாட் மீன்ஸ் பாசிட்டிவாக இல்லை, நெகட்டிவாக, கொஞ்சம் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே டைமில் நம்ம நேற்று தான் சொல்லியிருந்தோம், பிரண்ட் குரூடோட ப்ரைஸ் நெகட்டிவில் போச்சுன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து பாசிட்டிவில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு. ஆனால் இன்னைக்கு பார்க்கும் பொழுது அதுவுமே நெகட்டிவ்ல தான் இருக்குது, கோல்டுமே. உடனே யோசித்தேன், என்னடா இன்வெஸ்டர்ஸ், அதாவது இந்த பணத்தை இதிலிருந்து விற்றுட்டு எடுத்து போகிற பணத்தை எங்கே தான் கொண்டு போடுவாங்க, ஒருவேளை பிட்காயினில் போடுவாங்களோ அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு அங்கே போனால் பிட்காயின் ஒரு 1.5% ஏறி இருக்கு. ஒருவேளை இந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் பணத்தை விற்று பிட்காயின் பக்கம் என்னவோ திரும்பிட்டாங்களோ என்னவோ. இருந்தாலும் நம்ம இந்த ஒரு நாள் ட்ரேடிங்கை வச்சு முடிவுக்கு வர முடியாது. இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் ஒருவேளை கோல்டோட ப்ரைஸும் இறங்கி குரூடோட ப்ரைஸும் இறங்குச்சுன்னா, இந்த பிட்காயின் ஏறிச்சுன்னா ஒருவேளை இன்வெஸ்டர்ஸ் வந்து திரும்பிட்டாங்க பிட்காயின் பக்கம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அதே டைமில் அமெரிக்கனோட ஃபியூச்சர் மார்க்கெட்டை பாருங்கள். இன்னைக்கு ஒரு மாதிரியாக தற்சமயம் வரைக்கும் ஓப்பன் ஆகலாம். அவங்க மார்க்கெட் ஒரு 7:30 மேலே தான் ஓப்பன் ஆகும். ஒரு 0.5%, அதாவது 0.5% மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நாஸ்டாக் ஆகட்டும், டோஜன்ஸ் ஆகட்டும், S&P 500 எல்லாமே 0.5% அளவுக்கு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை ஈரான் கூட சீஸ் ஃபயருக்கு ஒத்துக்கிட்டாங்களோ என்னவோ தெரியல. தற்சமயம் வரைக்கும் அவங்க ஒத்துக்கிட்ட மாதிரி எந்த ஒரு தகவலும் வரல. ஒருவேளை திரைமறைவில் என்ன பேச்சு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு சரியா தெரியவில்லை. இப்போ அடுத்து இன்னொரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கன் மார்க்கெட் வந்து ஒரு டீப் கரெக்ஷனுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கா, குளோபல் லெவலில் எதுவும் பெரிய ப்ரெஷர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத ஒரு ஆர்டிக்கலாகவே கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு காட்டிடும் பாருங்க, இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அது ஒரு நெகட்டிவான விஷயம். அடுத்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை பெருசாக போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இன்னொரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேல்யூஷன்ஸும் பார்க்கும்போது ஸ்டாக் மார்க்கெட்டோட வேல்யூஷன்ஸும் ரிஸ்கில் இருக்குது. இந்த மாதிரியான பல காரணங்களால் ஸ்டாக் மார்க்கெட் இறங்கிருமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. இது மட்டும் ஒரு பெரிய காரணம் கிடையாது. ரெண்டாவது ஒரு காரணம் இருக்குது பாருங்கள். ஏன்னா அடுத்த மாதம்னு மென்ஷன் பண்ணி ஏன் நான் சொல்கிறேன்றதுக்கு இந்த பேரை பார்த்தோன்னே உங்களுக்கே தெரியும். கெவின் வார்ஷ். நம்ம ஜெரோம் பவல் இந்த மே மாதம் ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்னா, அதாவது ரிட்டையர்டு மீன்ஸ் அவரோட டைம் பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா ஃபெட் சேர்மனா அடுத்து இவர் தான் வரப்போறாரு. ஒருவேளை இப்போ நியூஸ்ல என்ன பார்த்தோம், அதாவது லாஸ்ட்டாக போட்டு நான் ஸ்லைடில் என்ன சொன்னேன்னா, இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்குன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, நான் அடுத்த ஃபெடரல் ரிசர்வ் சேர்மன் மட்டும் வரட்டும், அவர் என்னோட கையால் தான் இருப்பார் அப்படிங்கிறத அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதே டைமில் அவர் ஃபெடரல் ரிசர்வோட இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் என்ன நடக்கும், ஒரு பக்கம் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் இன்னொரு பக்கம் அவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண என்ன ஆகும், சடனாக மார்க்கெட்டில் ஒரு பெரிய கொலாப்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம நாட்டம பதவியத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக இந்த எக்கனாமியை வந்து எப்படியாச்சும் விழ வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் என்கிட்ட இருக்கு. காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அப்படி டேரிஃப் இப்படி டேரிஃப்னு டேரிஃப்ன்ற பயத்திலே ஒரு 2-3-4 மாதம் வந்து ஓட்டிட்டாரு. இப்போ அதுக்கடுத்து இந்த ஈரான் இஸ்ரேல் வார வச்சு ஒரு 2 மாதம் ஓட்டிட்டாரு. ஏன்னா பிப்ரவரியில் ஆரம்பிச்சது, இந்த ஏப்ரல் முடிய போகுது, 2 மாதம் ஆச்சு. இப்போ அடுத்து புதுசாக ஒரு கண்டென்ட் வேணும்ல, அதனால அடுத்த மாசத்துல இந்த ஃபெடரல் ரிசர்வை வச்சு தான் ஓட்டுவாரு. ஏன்னா அதனால பாதிப்பு அதிகம் இருக்கும். இந்த வாரில் இருக்க பிரச்சனையை விட ஃபெடரல் ரிசர்வில் மட்டும் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது அவர் ரேட்டை மட்டும் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் பாதிப்பு பலமாக இருக்கும். பாப்பம், பொறுத்திருந்து நாட்டம் என்ன பண்ண காத்திருக்காரு அப்படின்னு. அடுத்து நாம நேற்றே சொல்லியிருந்தோம், எதிர்பார்த்த மாதிரியே க்ரோ இன்னைக்கு காலையில் ஒரு 8% மேலே பாசிட்டிவாக போச்சு. 8-10% மேலே பாசிட்டிவாகவே ட்ரேட் ஆச்சு. நானுமே இதுலேருந்து சில குவான்டிட்டிஸ் வந்து வாங்கினேன். உடனே நண்பர்கள் சிலர் கேட்பீங்க, அது வந்து வேல்யூஷன்ஸ் அதிகமாக இருக்குது, ஹை ப்ரைஸில் இருக்குன்னு. ஏன்னா ஹை ப்ரைஸில் இப்போ பிரேக் அவுட் ஸ்டாக் ஒன்று எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கும். ஏதோ ஒரு ஸ்டாக் பிரேக் அவுட் ஸ்டாக் நம்ம வாங்குறோம்னா அது கையில் தான் நம்ம வாங்க முடியும். ஏன்னா கீழே இல்லாத பிரேக் அவுட் வாங்க முடியாது. ஸோ இவங்க ப்ராஃபிட் நல்லா கொடுத்துருக்காங்க, மார்ஜினும் நல்லா இருக்கு, ஃபியூச்சர் க்ரோத்தும் இந்த ஸ்டாக்ல நல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். அதனால இன்னைக்கு ஒரு கொஞ்சம் குவான்டிட்டி வாங்கினேன். பார்க்கலாம், இந்த ஷேர் மேற்கொண்டு மேலே ஏறினாலும் ரொம்ப சந்தோஷம் தான். ஒருவேளை திரும்ப கீழே இறங்கிச்சினாலும் கவலைப்பட போறது இல்லை நான். அப்புறம் இந்த சவுத் இந்தியன் பேங்க், இந்த ஸ்டாக்கை பல நாட்களுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு 36 ரூபா 50 பைசா 36 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தேன், இது ஒரு 37 ரூபீஸ்ன்றது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அந்த 37 ரூபாய் தாண்டி மேலே போச்சுன்னா இது ஃபர்தராக மேல் நோக்கி ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நாம் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஒரு 37 ரூபாய்க்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 3 ரூபாய்க்கு ஏறி இருக்கும். அதாவது ஒரு 7-8% அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. இப்போ பார்த்தா ஒரு 2-3 பேங்க், அதாவது பெரிய பேங்க்ல, அதாவது HDFC, ICICI தாண்டி இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராலாம் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த சவுத் இந்தியன் பேங்கோட ரிசல்ட் இந்த குவார்ட்டரில் நல்லா வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக் மேற்கொண்டு மேலுக்கு ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 200 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயே நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. சரி, இந்த சவுத் இந்தியன் பேங்கை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறீங்களே, இந்த ப்ளூ சிப் கம்பெனின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். எப்போவுமே ப்ளூ சிப் கம்பெனிக்கு நான் எதிரான ஆள் கிடையாது. ஆனால் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்பொழுது மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பை விட ப்ளூ சிப்பில் கம்மியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து ப்ளூ சிப்பை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. என்னுடைய என்னுடைய எய்ம் ஃபுல்லாக மிட் கேப் ஸ்மால் கேப்பில் தான் நான் அதிகம் வச்சுருக்கேன். அதுக்காக நான் ப்ளூ சிப் வந்து வாங்கலைன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ப்ளூ சிப்பும் சில ஸ்டாக்ஸ் என்கிட்ட இருக்குது. சரி, இப்போ வந்துடுவோம். இதில் என்னென்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் வாங்கலாமா, ஐசிஐசிஐ பேங்க் வாங்கலாமா, ரெண்டு ஷேருமே Q4 ரிசல்ட் வந்து கொடுத்துட்டாங்களே, எதை இப்போ நம்ம வாங்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இதுக்கு நாம பதில் சொல்றதை விட பல அனலிஸ்ட்டுகள் வந்து அனலைஸ் பண்ணியே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி ஆனந்த் ரதி அப்படின்ற ரேட்டிங் ஏஜென்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு 967 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஹெச்டிஎஃப்சி பேங்கு. அடுத்து இந்த ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு 1080 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஹெச்டிஎஃப்சி பேங்கை. சரி, இவங்க மட்டும் தானே கேட்டால் இல்லைங்க, இன்னொருத்தரும் சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்த்தா மோத்திலால் ஓஸ்வால் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 1100 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 3 ரேட்டிங் ஏஜென்சியும் சொல்லியிருக்கக்கூடிய ப்ரைஸை ஒரு ஆவரேஜாக பார்த்தா கூட ஒரு 1000 ரூபாயிலேருந்து ஒரு 1030 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தற்சமயம் இந்த ஹெச்டிஎஃப்சி ட்ரேட் ஆகுறது என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகுதுன்னா, எங்கே இருக்குது ஹெச்டிஎஃப்சி பாகுபலி ஹெச்டிஎஃப்சி இந்த இருக்குது ஒரு 810 ரூபா 812 ரூபா ரேஞ்சில் இருக்குது. இன்றைக்கி கூட ஒரு 2% அளக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. தொடர்ந்து ஃபர்தராக மேலுக்கு ஏற்றத்தை கொடுக்குமா அப்படிங்கிறது அனலிஸ்ட்டுகள் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த குவார்டர்லி ரிசல்ட் வந்து பெருசாக ஆஹா ஓஹோன்னு இல்லைனாலும் ரொம்ப மோசமாலாம் கொடுக்கல, ஓரளவு சுமாராகவே நல்லாவே தான் கொடுத்துருந்தாங்க. சரி, இப்போ அடுத்து அப்படியே இந்த ஐசிஐசிஐக்கு வருவோம். ஐசிஐசிக்கும் இந்த அனலிஸ்ட்டுகள் சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க நீங்களே பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த மோத்திலால் ஓஸ்வால் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 1750 ரூபா வரைக்கும் இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னொரு அனலிஸ்ட்டும் சொல்லியிருக்காங்க. யாருன்னா ஆனந்த் ரதி, இவங்களும் சொல்லியிருக்கிறது ஒரு 1711 ஆவரேஜாக பார்த்தாட ஒரு 1750 ருபீஸ் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தற்சமயம் இந்த ட்ரேடர் என்னது பார்த்தா ஒரு 1380 ரூபா, இங்கேருந்து ஒரு 350 ருபீஸ் வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு இந்த ரெண்டு அனலிஸ்ட்டுகளும் சொல்லியிருக்காங்க. போகுமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் ப்ளூ சிப் கம்பெனி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த நியூஸ் வந்து யூஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த ப்ளூ சிப் கம்பெனி தானே, வேறு ப்ளூ சிப் கம்பெனி இல்லையான்னு கேட்டால் இருக்கவே இருக்குது. யாருன்னு பார்த்தா இந்த ஐடிசி தான். இவரை அந்த ஷேரை பார்த்தாலே நமக்கு வந்து என்ன சொல்கிறது அப்படிங்கிறதே தெரியல. காரணம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50லே ரொம்ப ஏற்றத்தை கொடுத்துருக்க ஷேர்னு பார்த்தீங்கன்னா இந்த நெஸ்லே இந்தியாவும் ஹிந்துஸ்தான் யூனிலிவரும் ரெண்டுமே எஃப்எம்சிஜியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்ஸ். அந்த ஒரு காரணத்தினால நானும் எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் தானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கூடவே சேர்ந்து இந்த ஐடிசி ஏறி இருக்கு. ஆனால் இது ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு எந்த ஒரு பாசிட்டிவான நியூஸும் கிடையாது. ஒருவேளை இது ஏற்றத்தை கொடுத்துருந்தா இந்த நெஸ்லே ஹிந்துஸ்தான் யூனிலிவர் கொடுத்த மாதிரி ஒரு 4% ஏற்றத்தை கொடுத்துருக்கணும். ஏற்றத்தை இந்த ஷேரெல்லாம் கொடுக்க முடியல. காரணம் என்னென்னா இதில் பெருசாக எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸும் இல்லை. சரி, இப்போ இந்த ஷேரில் அடுத்து மேற்கொண்டு என்ன இருக்குது இன்னொரு நியூஸ்னு கேட்டால், இந்த குவார்டர்லி ரிசல்ட் வந்து இவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து சந்தேகமாக தான் இருக்குது, ரொம்ப சந்தேகமாக இருக்குது. காரணம் என்னன்னா, February 1 டொபாக்கோ ப்ராடக்ட்ஸுக்கெலாம் ஜிஎஸ்டி 40 ஆக்குனாங்க, 28 40 ஆக்குனாங்க. அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 12% தான் ஆட் ஆயிருக்கு. அந்த 12% எக்ஸ்ட்ரா ஆட் ஆனது காரணத்தினால இவன் ரெவன்யூ ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாகலாம் இயர்லையும் குவார்டர்லையும் நான் எதிர்பார்க்குறேன். ஒருவேளை நம்ம நினச்ச மாதிரி நடந்துச்சு அப்படின்னா இந்த ஷேர் மேற்கொண்டு கீழ் நோக்கி வரலாம், வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். அடுத்து இந்த வேதாந்தாங்க, ஒரு வழியாக அந்த வேதாந்தா ஷேருக்கு டிமெர்ஜ் ஆகிறதுக்கு ரெக்கார்ட் டேட் கொடுத்துட்டாங்க. பல வருட போராட்டங்களுக்கு அடுத்து இந்த ஷேர் வந்து டிமெர்ஜ் ஆக போகுது. எத்தனை டிமெர்ஜ் ஆக போகுதுன்னா 5 டிமெர்ஜ் ஆக போகுது. நீங்கள் 29 இந்த ஷேர் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு எலிஜிபிள். சரி, இந்த 5 ஷேர் எப்படி வரப்போகுது அப்படின்னு கேட்டால் இதிலேயே கொடுத்துருக்காங்க. ஒரு அலுமினியம் ஷேர் ஒன்று வரும், அதாவது இப்போ வேதாந்தன் இருக்குது, அலுமினியமில் ஒன்று, பவரில் ஒன்று, அப்புறம் ஆயில் அண்ட் கேஸில் ஒன்று, அப்புறம் அயன் ஏர் ஸ்டீல் பிஸ்னஸ், இந்த 5 விதமாக பிரிய போகுது. சரி, இது ஏற்கனவே பார்த்தா நிறைய நண்பர்கள் வந்து டிவிடெண்டுக்காக வாங்கியிருப்பாங்க. இப்போ ஒரு ஷேராக இருக்கும்போது உங்களுக்கு வந்து அது 30 ரூபா, வருஷத்துக்கு ஒரு 40 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா கூட டிவிடெண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ 5 பிரியுது. எந்த ஷேரில், அதாவது இந்த 5 டிமெர்ஜ் ஆக போகிற எதில் வந்து டிவிடெண்ட் வந்து அதிகமாக கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. அது ஒரு விடை தெரியாத பயணமாகவே இருக்குது. தெரியும் இன்னும் ஒரு 1 or 2 குவார்ட்டர்ஸில் பார்ப்போம். அடுத்து இந்த நெஸ்லே இந்தியாங்க, இன்றைக்கி டாப் கெய்னர் நிஃப்டி 50லே டாப் கெய்னர் பார்த்தா அந்த நெஸ்லே இந்தியா தான். ரிசல்ட் வந்து
நல்லாவே கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸில் வந்து வந்திருக்கா அப்படின்னு ஸ்க்ரீனெல்லாம் அப்டேட்டாக இருக்கான்னு நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். தற்சமயம் வரைக்கும் அப்டேட் ஆகலை. இப்போ ஒரு முறை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் அப்டேட் ஆகுதா அப்படின்ட்டு. அப்டேட் இன்னும் ஆகலை. சரி, ஓகே. லாஸ்ட் குவார்ட்டரில் கொடுத்துருக்கே பார்த்துருவோம். லாஸ்ட் குவார்ட்டரில் ஒரு 1018 கோடி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த குவார்ட்டரில் பார்க்கும்பொழுது ஒரு 1110 கோடி. நம்ம எப்போவுமே சொல்கிறது தாங்க, அந்த 1000 கோடியிலிருந்து இந்த 1110ன்றது கிட்டத்தட்ட 10%. குவார்டர் ஆன் குவார்ட்டரில் எந்த ஒரு ஷேரும் 10% 10% இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருந்தாலே போதும் ப்ராஃபிட். நமக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து நம்ம பெருசாக கம்பசூத்திரம்லாம் இல்லை. பெருசு இந்த மாதிரி ஒரு சில கிரைட்டேரியாவை மட்டும் வச்சு நம்ம ஸ்டாக்கை பிக் பண்ணோன்னா நமக்கு நல்லாவே லாபம் கிடைக்கும். இன்றைக்கி பாருங்கள், டாப் கெய்னராக இந்த நெஸ்ட்லே தான் வந்திருக்கு. ஒரு 8% அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஒரே நாளில். அடுத்து இந்த பிஎன்பி ஹவுசிங், இந்த ஷேரும் இவங்களோட ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு. இதெல்லாம் ஸ்டாக்ல பார்க்கும்போது பிஇ அட்ராக்டிவாக இருக்குது. ஆனால் ஆர்ஓசி ஆர்ஓஐலாம் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் இந்த ஷேர் இன்னைக்கு ஒரு 8% அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. போய் நம்ம அதை ரிசல்ட்டை பார்ப்போமா? நாம் பலமுறை சொல்கிற அந்த க்ரைட்டீரியாவை இது தாண்டி இருக்குதா அப்படின்ட்டு. எஸ், தாண்டி இருக்கு. குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் பார்க்கும்பொழுது இவங்க ஒரு 20% அளவுக்குமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இயர் ஆன் இயரில் பார்க்கும் பொழுதும் ஒரு 20% அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட்டை. அந்த ஒரு காரணத்தில் இந்த ஷேர் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. சரி, இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஹவுசிங் ஃபினான்ஸ் தான் பிஎன்பி ஹவுசிங்னு இருக்குது. இந்த ஷேர் மட்டும் தான் ஏற்றத்தை கொடுத்துருக்கா? இதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் என்ன பண்ணி வச்சிருக்குன்னு பார்த்தா ஒரு 2%. நம்ம பலமுறை சொல்கிற மாதிரி தான், மழை நின்னாலும் தூரல் தூர மாதிரி அதே பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அந்த ஷேர் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்ததுனால இதுவும் ஒரு மாதிரி ஒரு 2% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இப்போ ரீசெண்ட் டேஸில் இதெல்லாம் 72 ரூபாய்க்கு வந்துச்சு. அங்கேருந்து ஒரு 25% அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்து விட்டது. இவங்களோட ரிசல்ட் பார்க்கும் பொழுது 27ஆம் தேதி அடுத்த வார திங்கட்கிழமை இருக்குது. ரிசல்ட் நல்லா ஒருவேளை கொடுத்தாங்கன்னா இந்த ஷேரும் கொஞ்சம் மேலக்கு ஏற்றத்தை கொடுக்கலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது ஒரு வாரம் பொறுக்க வேண்டியிருக்கும். பொறுத்துட்டே வாங்கலாம். அவசரப்பட்டு வாங்கினீங்கன்னா ரிசல்ட் ஒருவேளை நெகட்டிவ் மீன்ஸ் கொஞ்சம் சரியில்லாமல் கொடுத்துட்டாங்கன்னா நஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்க பொறுத்தவங்களுக்கு ஆற பொறுக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு 4 நாள் பொறுக்கலாம். 4 நாளில் 3 நாள் தாங்க. புதன் வியாழன் வெள்ளி 3 ட்ரேடிங் செஷன் தான் இருக்குது. 3 நாள் முடிஞ்ச கடுத்து திங்கக்கிழமை ரிசல்ட்டை பொறுத்துட்டு இதை வாங்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒன்றும் ஒஸ்டான ஒரு ஷேர்லாம் கிடையாது. பிகாஸ் இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் போய் அனலைஸ் பண்ணி பாருங்கள். குவார்டர் அண்ட் குவார்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நெகட்டிவாலாம் பெருசாக கொடுக்கல. அடுத்து முக்கியமான இந்த ஒரு விஷயம், சத்தமே இல்லாமல் சைலண்டாக ஒருத்தன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா இந்த ரியாலிட்டியில் இருக்கக்கூடிய ஷேர் தான். இதில் நிறைய ஷேர்ஸ் இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன். என்ன, ஷோபா, காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபோனிக்ஸ், ஆனந்த்ராஜ், லோதா டெவலப்பர்ஸ், ஒபாரா ரியாலிட்டி, ஆதித்ய பிர்லா ரியல் எஸ்டேட். இதில் முக்கியமான ஒருத்தரை மறந்துட்டாங்க. டிஎல்எஃப்னு ஒருத்தர் இருக்காப்புல. அவர் தான் அந்த ஷேர் தான் ரியாலிட்டி ஷேர்லேயே ரொம்ப பிரபலியமான ஷேர்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த இண்டெக்ஸஸ் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி இண்டெக்ஸு ஒரே மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் 24% ஏறி இருக்குங்க. நீங்கள் நம்ம பணத்தை சொல்லுவோம் நிறைய பேர், அந்த டைம் பார்த்து அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிஃப்டி இண்டெக்ஸில் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அது ஒரு சில மைண்ட் செட்டாக இருக்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் என்னுடைய ஒரு ஒப்பீனியன் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் வாட்ச் லிஸ்ட்டில் ஒரு 7 இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து போட்டு வச்சுருக்கேன். நிஃப்டி 50 இருக்குது, அடுத்து ரயில்வே பிஎஸ்சின்னு இருக்குது, அடுத்து பிஎஸ்சி பேங்கு இண்டெக்ஸு, ப்ரைவேட் பேங்க் இண்டெக்ஸு, அப்புறம் டிஃபென்ஸ் இண்டெக்ஸு, இந்த ரியாலிட்டி இண்டெக்ஸு, இன்னொரு இண்டெக்ஸ் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஒரு 7 இண்டெக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். எப்போ அந்த ஆட்டோ இண்டெக்ஸ் 7 இண்டெக்ஸ் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். எப்போ இந்த குறிப்பிட்ட இண்டெக்ஸோட ஸ்டாக்ஸ், இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்லாம், இப்போ ரியாலிட்டி எடுத்துக்க, இப்போ வேண்டாம் டிஃபென்ஸ் எடுத்துக்கிறோமே, இப்போ பிஇஎல், ஹெச்ஏஎல், அப்புறம் சென் டெக்னாலஜிஸு, இன்னும் நிறைய பாரத் டைனமிக்ஸ்லாம் ரிசல்ட் நல்லா கொடுத்தாங்கன்னா அந்த இண்டெக்ஸ் வந்து இந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக் ஏறும்போது அந்த ஓவரால் இண்டெக்ஸுமே ஏற தான் செய்யும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, பல நேரங்களில் எது வந்து நல்லா ரிசல்ட் கொடுக்குறாங்களோ அந்த இண்டெக்ஸில் கொஞ்சம் பணத்தை போட்டுருவேன். நம்மளுக்கு ஒரு 2-3 மாதத்தில் கூட ஒரு 10 to 15% கிடைச்சா லாபம் தானே. நான் பலமுறை அந்த மாதிரி லாபம் சம்பாதிச்சிருக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சின்ன அமௌண்ட் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா கிடையாதுங்க. நான் என்னுடைய ஒரு ஒப்பீனியனை சொல்கிறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும்னு கிடையாது. ஏன்னா நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுடைய ஓன் முடிவை எடுத்துக்கோங்க. ஒரு ஐடியாவாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஏன்னா எத்தனை நாள் தான் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்னும் அப்புறம் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டு 50 இண்டெக்ஸ் ஃபண்டு அது பின்னாடியே சுற்றுறது. இண்டிவிஜுவல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்லையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறதுல தப்பு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். மேலும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து முதலீடு செய்வோம். நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.